ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் வெண்ணெய் விட்டு இந்த வெண்ணெய் நல்லா உருகட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு குடை மிளகாயை பாதி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பிரெட் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகியாச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். கூடவே தக்காளி, அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குடை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகி நல்லா வணங்கி இருக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ நல்லா கலந்தாச்சு. ப்ரெட்டும் டொமேட்டோ கெச்சப்பும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடு. இப்போது பீஸா சீசனிங் அப்படின்னா பேசில் சீசனிங் இது. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் துளசி இலைகள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரெட்டில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் யூனிஃபார்மாக இருக்க மாதிரி டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிக்கணும். எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி இந்த குடைமிளகாய் அந்த ஸ்டஃபிங்கை நல்லா யூனிஃபார்மாக அந்த டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ண ப்ரெட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது சீஸ் எடுத்து இந்த காய் சிறகிற அந்த இதில் வச்சு நல்லா அப்படியே சிறகி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கும் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா நிறையா போட்டுக்கலாம், பெரியவங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா இதில் கேலரிஸ் அதிகம். அடுத்து ஒரு டவா ரெடி பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் ஸ்லைசஸை ஒன்று ஒன்று அப்படியே வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்புறம் எடுத்து லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே அது ரெடி ஆகிடும். செகண்ட் செட்டு நல்லா அப்படியே தொடச்சி எடுத்து தான் வைக்கணும், இல்லைன்னா எல்லாமே கறி பிடிச்சி அடி பிடிச்சிரும். ஸோ இது செகண்ட் செட் வச்சாச்சு. ஈஸியாக நம்மளோட பிரெட் பீஸா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.